பெருமையா பெருமை பேரத்தை பாராட்டு எது பெருமை இதுவா பெருமை இவ யார் திருமணம் ஆகாத பெண் ஏழ்மை குடியில பிறந்தவன் ஏதோ இந்த சபையில் ஆடினவர் இன்னொருத்த வந்தவர் பணமோ பொண்ணோ பொருளை கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தேன் அதை விட்டுட்டு இந்த சபையறிய திருமணம் ஆகாத இவற்றத்தில் இன்னொருத்த வந்தவர் மாலை அணிவித்து விட்டார் எல்லோரும் பார்த்து விட்டார்கள் எல்லோரும் பார்த்த பிறகு இனிமேல் இவ கழுத்துல எவ்வளவு தாலி கட்டுவா தளபதி எப்படி தடங்கு உண்மைதானே தளபதி யாரு என்ன கத்து பாத்தி நீ சம்மதம் சொன்னால் தங்கை நானே திருமணம் செய்து கொள்கின்றேன் என்னுடைய தந்தை செய்து தவறு ஒப்புக்கொண்டார் நீங்கள் சம்மதம் தெரிவித்தால் இந்த விழா மேடையில் நாட்டு மக்கள் அறிய உன்னுடைய தங்கைக்கும் என்னுடைய தந்தைக்கும் திருமணம் தன்னுடைய விருப்பம் இல்லை அப்படி என்றால் உங்கள் மறுபடி சுட்டு விழா என்னுடைய மறுபடி சுட்டு விழா என்று நிறுவித்தது இனிமேல் என் தந்தையின் ஆடாளட்டம் தங்கையின் விருப்பத்தை கற்று தலையிலாமல் எடுத்து கூடுதல் பார்க்கலாம் அடிபட்ட இந்த கல்யாணத்துக்கு நீ அண்ணா உனக்கு சம்பந்தனா இவனுக்கு சம்பந்தனா மகனே தன்னுடைய மகனுக்கு மணிபுரி சுற்றுலா என்று தெரிவித்தாய் ஆமா என்னுடைய மணிபுரி சுற்றுலா என்று விட்டது உண்மைதான் நான் பிறந்த நாள் முதல் தாய் முகத்தை பார்க்கிறேன் ஆமா மகனே எனக்கென்று ஒரு தாய் வந்து விட்டார்கள் உனக்கென்று ஒரு துணை வந்து விட்டார்கள் உண்மைதான் இனிமேல் தான் நம்ம அரண்மனைக்கே ஒரு சந்தோஷம் நானே குடும்பமாக இருக்கும்போது மகனே நாடக கால் சவர மூக்குத்தியை அன்பு படுத்திருக்கிறார் அந்த வெள்ளச்சம்மாவுக்கு நன்றி வணக்கம் வணக்கம் அம்மா வெள்ளச்சம்மா காலைல போகும்போது கேட்டு கொடுமா வாங்கிட்டு போறேன் உனக்கு நல்ல இருக்கு உனக்கு எலக்ட்ரிஷியன் ரேடியோ செட்டுக்காரன் அவர்கள் உனக்கு எலக்ட்ரிஷியன் ரேடியோ செட்டுக்காரன் அவர்கள் எனக்காக இந்த 2 போக்கஸும் இந்த எல்இடியில 4 டியூப் லைட் அன்பு படுத்திருக்கிறார் அவருக்கு நன்றி வணக்கம் வணக்கம் நாடகாட்டி வீட்டுக்கு போகும்போது இந்த 8 எல்இடி டியூப் லைட்டும் இந்த 2 போக்கஸும் கைடு வீட்டுக்கு போயிடுவேன் இன்னும் உத்திரமேரூர் மார்க்கெட்டில் பணிபுரியும் கருவேப்பிலை வியாபாரம் செய்யக்கூடிய கந்தசாமி அண்ணன் அவர்கள் ஆழம் பழைக்க வேண்டும் 1000 பச்சைகள் உண்ண வேண்டும் ஊர் செழிக்க வேண்டும் ஊர் மக்கள் நன்றாக வாழ வேண்டும் நல்ல மனம் பொருந்தியே கருவேப்பிலை வியாபாரம் செய்யக்கூடிய கந்தசாமி அண்ணன் அவர்கள் எனக்காக 101 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார் அவருக்கு ஈபிக்கு 362 செக்ஷன் படி அவருக்கு நான் தூக்கு தண்டனை அணிவிக்கிறேன் ஆடு 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 ஒன்று நமது ஒன்று நமக்கு எதிர்பார்க்கவில்லை மனை புரிந்து மங்களகரமான வாழ்க்கையா தொடர்புள்ளது எப்படி ஒன்று எனக்கு பேரழிக்கும் நல்ல முறையா திருமணம் செய்தது கண்ணே பேரழகி பதிபக்தி கண்ணே பேரழகி அமைதியும் தேவை அனைக்கும் தேவை பொறுமை தேவை உணர்த்த காத்து கோபத்தை காட்டாது பசிர் உச்சரியாது ஆழ்ந்த பயமறியாது கோபம் பால் தெரியாது கோபத்தை காட்டக்கூடாது கோபத்தை காட்ட வேண்டும் நான் யார் நீ யார் வட்டுக்கு கண்ணை பழகி நம் இருவருக்கும் நல்ல திருமணம் இருவருக்குதான் முதலுறவு கண்ணை விட்டு எதை விட்டு இருந்தாலும் பிரியலாம் அதை விட்டு அழகில் பிரித்தாலும் பிரியலாம் நிலத்தை விட்டு நீர் பிரித்தாலும் பிரியலாம் இனி முதல் உன்னை விட்டு பிரிவது நான் மிகுந்த கண்ணன் இருவருக்கு முதலுறவு எனக்கு வெக்கமா இருக்கு எனக்கு கூச்சமா இருக்கு கெட்டு போயிடும் என்ன தெரியுமா நான் 3 நாள் மாதவிடாங்க கிட்ட வரக்கூடாது 3 நாளைக்கு தண்ணி இருக்கணுங்க தண்ணியை பிறகு என்னங்க நான் கெட்டு வரக்கூடாது தொட்டு பேசக்கூடாது ஒருபாடு நிக்க வேண்டும் ஒருபாடு நிக்க வேண்டும் தண்ணியை பிறகு அதுக்கு அச்சு மாத்துக்கு எடுத்து தண்ணி குடிச்சுக்கலாம் போன பஞ்சனைக்கு ஆறு தனியா அழைச்சிட்டு போது கிணறு
உனக்கு விட்டுருவேனா இதாண்டா ஆரம்பம் போவ போவ பாருடா முட்டு தெரியும் வரண்டா ஒருவேளை என்னை ஏழை பெண்ணு மறந்து விட்டு இருப்பாரா? இல்லை இல்லை, அவர் ஒரு அப்படியா என்னுடைய மனமாக எப்படிங்க Hey!
மகனே, வருகின்ற சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமை என்று எனக்கு மணிமுடிச்சு கூட என்று நாட்டு மக்கள் அறிய தெரிவித்தார். என்னுடைய மணிமுடிச்சு கூட விட்டது இந்நாட்டு தலைமை தங்கள் பேரழகிக்கும் என்னுடைய தந்தைக்கு திருமணம் முடித்திருக்கிறது. அந்த விஷயத்தை உணர்ந்து எடுத்து உரைக்குதான் வேகமாக ஓடி இந்த துக்கமான நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி சொல்ல பிறகு ஒரு சந்தோஷம் செய்தி காத்து கொடுக்கிறது. ஆமாங்க, கடையில் நம்ம சொல் செய்ய நான் காத்து கொடுக்கிறேன். அன்று ஒரு நாள் நம்ம இருவரும் ஒன்று சேர்ந்தோம் அல்லவா? அதனால் இப்ப நம்ம 3 மாதம் கர்ப்பிணியா இருக்கேன். சொல்லுவார்த்தை விளையாட்டாக இருக்கிறது. ஒரு 10 மாதத்துக்கு வேலையாக இருக்கிறது. கருத்திலே தாலிகளை 3 மாத கர்ப்பமாக இருக்கின்றாய். நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் நாடாள பிறந்த நாட்டு இளவரசன் இப்படிப்பட்ட இருவாத சில செய்தி விட்டார் என்று ஆமாங்க, அரண்மனைக்கு சென்று என் தந்தையை சந்தித்து நடந்த உண்மையெல்லாம் எடுத்துக் கூறி நாளை காலை அப்படி சாட்சியாக வைக்கக்கூடிய கருத்திலே தாலி சரிங்க. நான் தாலியோடு வருவேன். எனக்காக அப்படியே இருக்கேன். அது போதும். பதாயம் மனசுல பால வாத்தம் மாதிரி இருக்கு. ஆமா, நாளைக்கு செவத்துக்குள்ள நடந்தது ஏமாட்டான். ஏங்க அப்படி என்றால் என் வார்த்தையை நம்பிக்கை உங்களுக்கு வேற எனக்கு உன்னை நம்ப விட்டாலும் உன்னுடைய வார்த்தை நம்புறேன். நாளைக்கு இந்த கடமைக்காக நாட்டு மஞ்சள் போட்டுருக்கான். எப்படி வந்து நானா 3 நாள் மாதவிடா பெண்கள் மாதவிடான்னு சொன்னா தலையில பூ வைக்க கூடாது. நீ தலை நிறைய பூ வச்சிருக்கிற. கருப்பு போட்டு தான் வைக்கணும். நீ சிவப்பு போட்டு வச்சிருக்கிற. உண்மையில நீ மெச்சா ஏங்க உங்களை வாட்டா சொல்லி மண்ணகிட்ட போய் சொல்லி வந்துட்டீங்க. ஆமா அதற்காக நாளைக்கு என்ன ஏமாத்திட்டு திருட்டாமல போறதுக்காக வந்திருக்கேன். திருப்புலி வனத்துல உன்ன மாதிரி ஆளு ஒருத்தர் இருந்தா போதும். ஆளு கட்டவனை ஏமாத்திட்டு திருட்டாம பார்க்க வந்திருக்கு பாரு. ஆமாங்க. ஆமா என் நினைப்பு உனக்குதா? பழத்துல ஊஞ்சா போதாங்க, எழுந்தல ஊஞ்சா போதாங்க. பசிக்குது தண்ணி சாப்பிடலாம் சொல்லி போனக்கா அந்த தண்ணிக்கு முகதான் இருக்கிறது, தாகமா இருக்கிறது. சொம்பு எடுத்து தண்ணி போனக்கா அந்த சொம்புலிக்கு முகதான் இருக்கிறது. யார பார்த்தாலும் உங்களை பாக்குற போல இருக்கு. யாருக்கு நான் போயிட்டு பேசினா கூட உங்ககிட்ட பேசுற போல இருக்கீங்க. எல்லாரும் மாட்டாடும் உன்னை பாக்குற போல இருக்கு. இவளோட பேசினா கூட உங்ககிட்ட பேசுற போல இருக்கீங்க. அப்ப எல்லாரும் நானும் நன்றி நாமளும் போய் மாட்டேன். நான் போக மாட்டேன். வேற இருக்கு என்ன வயசுல 2 பேரும் உயிருக்கு கூட காதலிச்சோம். ஆமா கல்யாணம் செஞ்சு போனோம். கண்டிப்பா அப்படின்னு ஆர்வத்தோடு இருந்தேன். இப்ப திருமணம் நடக்கிற எதிர்பார்க்கவே இல்லை. சரி கல்யாணம் நாய் போச்சா மாம்பொண்ணு நம்மள மறந்துட்டாரு என்னவோ அப்படின்னு கவலையோடு இருந்தேன். உன்னுடைய மனதில் இருக்கிறதெல்லாம் சொன்ன பிறகு எனக்கு எவ்வளவு சந்தோஷம். எப்படிங்க அண்ணி கொண்டு முடிச்சு அதை காத்து போட்டு வச்சு கட்டி கிழக்கு வைக்கும் நேரத்திலே கிழக்கு வைக்கும் பட்டுவனை கட்டி படகு துறையெடுத்து
தாலி கட்டிய கனவு எங்க இருக்கான்? அரண்மனையில் முன்னாடி இருக்கிறவன் நல்ல காலம் இருக்குமே ஆபத்துங்க. அதுதான் அரண்மனையில் இருக்கிறவன் வரானா எட்டி பாக்குறேன். அப்படிங்க அவன் எவ்வளவு நேரம் தூங்குறானோ தூங்கினானோ அவ்வளவு நேரம் நம்ம 2 பேரும் சந்தோஷம். சந்தோஷம். ஒரு முக்கியமான விஷயம், இனிமேல் இதே இடத்துல யாருக்குமே தெரியாம தெரியாம சரியா வந்துடுங்க. 55 வேணாம். ஆகட்டுங்க. இன்னொரு விஷயம், அவ்வளவுதான். ஒரு ஒண்ணு படிச்சு காட்டு. அரண்மனை வந்து விட்டோம். எங்கே சென்றிருப்பார்? மாப்பா வணக்கம் மாப்பா. தந்தை எங்கே சென்று விட்டார்? என் தந்தை மீது பாசமா? இது நாய் மீது பாசம் கிடையாதா? உன் மீது பாசம் இருக்கிறது. என் உள்ளத்தில் பற்றுதல் இருக்கிறது. தந்தையை பார்க்கும் என்று வந்தேன். ஆமா தந்தை கிடையாது. கிடையாது. நான் வருகின்றேன் அம்மா. நெல்லுப்பா இருந்தாலும் நான் கேட்கலாமா? ஒன்றே ஓராயிரம் கேளுங்கள். உனக்காக எதையும் செய்ய காத்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகன் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வா, நான் ஆடு பொழுது உன்னை அன்பு எப்போது பார்த்தேனோ அப்பொழுது என் மனசுல கூட பாடி கொடுத்துட்டேன். என்னுடைய தாய் என்றால் உன்னை அல்லவா சொல்ல வேண்டும். என்னை எப்பொழுது அரண்மனையில் பார்த்தீர்களோ அப்பொழுது தன்னுடைய மகனாக மனதில் எண்ணிக்கொண்டிருக்கிறாய். மிக்க மனமகிழ்ச்சியம்மா. நான் சொல்ல வார்த்தை உனக்கு புரியவில்லை. புரியவில்லை. புரியப்படுகிறது உனக்கு புரியும். தன்னுடைய மகன் தமிழ்ச்செல்வனுக்கு புரியும் தாயே. எப்பொழுது நீ என்னை கட்டுப்படுத்தி காத்திருத்தி ஒரு முறை படிக்கலாம். தன்னுடைய மகனை பார்த்து தாயை போல எனக்கு ஒரு உத்தரவு கொடுக்கிறாய் என் தாயே. ஆமா எப்பொழுது நீதிமன்றம் பார்க்கிறாய் என் தந்தை முடிய பொழுது தொட்டுக்காலை கட்டினாரோ அங்கிருந்து இன்று வரை பாலுக்கு சிராட்டி வைத்த என் தாயாக எனக்கு தாரமா கிடைக்க வேண்டாம். போய்விடலாமா? நான் நினைத்தா எனக்கு தன்னல்லாய் எம்மா எம்மோ ஓ எம்மா எம்மா